எல்லோரும் வந்து சதீஷ் அண்ணா நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க தஞ்சாவூரில் அப்படின்னு கேட்டீங்க. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? ஸோ இதுதான் வந்து சதீஷ் அண்ணா வீடு. இந்த வீட்டில் தான் வந்து நான் தங்கியிருக்கேன். வண்டி எடுக்கடா. ஓகேவா? இது வந்து என்ட்ரன்ஸ். வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு உள்ள வரும். சோலி முடிச்சு. ஓகே, இது வந்து ஹால், லிவிங் ரூம். இது வந்து டிவி தெரியுது, நீ மூடு. இந்த ரூம்ல வந்து இது அது இல்ல. டே என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? இவங்க தான் வந்து ஜனா. தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. இது வந்து அவங்க ரூமை பாருங்க, ரொம்ப பொம்மையா இருக்கும், சேமா இருக்கும், பொம்மையா இருக்கும். அவங்களுக்கு ஆய் வருதான். என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? சரி, வந்து பூஜை ரூம். இதுதான் வந்து என் ரூமு. ஓகே, இது வந்து என்னோட பெட்டு, நான் தூங்குற பெட்டு. இது என்னோட பீரோ. இது நான். என் பின்னாடி நிற்கிறது எங்கள் ஓனர். இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். அநியாயம் பண்றடி. இவங்களோடது தான் வீடு, ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் இது என்னோட ரூம். மாப்பிள்ளை இவங்க தான், ஆனால் இவங்க போட்டுக்கிற ட்ரெஸ் என்னோடது. மாப்பிள்ளை இவர்தா, ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் அந்த டைலாக் தான். இந்த வீடு இவங்களோட தான், ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இந்த ரூமுக்குள்ளே இருக்கிறது நான். எப்படி ஸ்மார்ட்டா? ஸ்மார்ட் தாங்க. நான் ரொம்ப ஸ்மார்ட். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? ஓகே, இதுதான் இங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட பீரோ. இதில் தான் நான் வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இதில் வந்து கொஞ்சமாக தான் துணி வச்சுருக்கேன். உள்ளதான் சொல்லுகிறேன். என்னோட துணி எல்லாம் மேலே இருக்குது. ஒரு 4 பீரோ வரும் என்னோட துணி மட்டுமே. செருப்பு சொல்லு, நான் சொல்லு, நீ சொல்லி நான் சொல்லவா? செருப்பை பத்தி சொல்லு. என்னவென்றால் என்கிட்ட ஒரு 10 ஜோடி அம்புட்டு போய் என்கிட்ட வந்து ஒரு இங்க வந்து ஒரு அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களுக்கு கணக்கே இல்லை செருப்புக்கு. அதனால அவங்க யோசிக்கிறாங்க எவ்வளோடா சொல்றது. வீட்டில் அவங்க பெங்களூர் வீட்டில் அவ்வளோ செருப்பு வச்சிருக்காங்க. இங்கே ஷெல்ஃப் ஃபுல்லாக செருப்பு வச்சுருந்தாங்க. இப்போ பாதி செருப்பு எடுத்து மூட்டை கட்டி பரணி மேலே போட்டிருக்காங்க. ஒரு 4 செருப்பு மட்டும் இப்போதைக்கு யூஸ் மட்டும் வச்சிருக்காங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. நாங்கள் திட்டின நாள் அதுவும். அது ஆக்சுவலி என்னன்னா, நான் வந்து என்ன கலர் ட்ரெஸ் போடுவேனோ அந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்லிப்பர் எடுத்து எனக்கு பழக்கம். ஓ, அப்படியா விஷயம்? ஸோ ஸ்லிப்பர் மட்டுமா? ஸ்லிப்பர் எடுத்து வச்சிருக்கேன். நிறைய இருக்கும். ஒத்துக்கோ, நிறைய இருக்கும். ஒரு இங்கே மட்டுமே ஒரு 60 50 60 இருக்கும், அவ்வளோதான். அப்போ இங்கே 50 60 இருக்குன்னா அப்போ பெங்களூர்ல எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆடியன்ஸ் பாருங்க, உங்க அக்காவை பாருங்க. ஸோ வந்து இதுதான் என்னோட ரூமு. இங்கே தான் நான் தங்கியிருக்கேன். நிறைய பேர் கேட்டீங்க தஞ்சாவூரில் எங்கே இருக்கீங்க. ஆக்சுவலி அக்கா இப்போ தான் புது வீடு பார்த்துருக்கேன். அந்த வீட்டுக்கு கூடிய சீக்கிரத்தில் போக போகிறேன். நீ பெரிய ஜமீன்தாரு, ஒன்று இருக்கு சொல்றக்கு. வெளியே போங்கடா, ஐயோ ராஸ்கல்களா. அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி அடுக்கி வச்சிருக்காங்க மேடம். ஆமாம், ஆக்சுவலி என்னென்னமோ ஏகப்பட்ட திங்ஸ் வாங்கி அவங்க அடுக்கி வச்சிருக்காங்க மேடம். பார்ப்போம் அவங்க வீடு எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு. பாருங்க, கண்டிப்பாக ஒரு 2 months, சாரி ஒரு 15 days அதுக்குள்ளே என்னோடய வீடு ரெடி ஆகிடும். நான் வந்து பிஃபோர் ஹோம் டூர் போடுவேன், ஆஃப்டர் ஹோம் டூர் போடுவேன். பிஃபோர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, வீடு போட்டு அப்புறமா எப்படி இருந்தது, நான் போய் கொடியாக்கா என்ன கொடி தானே, குடி போனதுக்கு அப்புறம் அந்த வீடு நான் எப்படி மாத்துறேன்னு பாருங்க. பார்க்குறீங்க, நான் வந்து போர்ட்லேயே போடுவேன், பவானி சதீஷ் கபாலி நாட் அலோட் இன் மை ஹோம் அப்படின்னு பெருசாக ஒரு இதுலேயே போடுவேன்.
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான்லாம் கேட்க இவங்க மாட்டேன். வந்து போர்டை ரொம்ப தூக்கி விசிலடிச்சுட்டு அவன் உள்ள போய் இன்சல்ட் பண்ணியிருக்காங்க என்ன ரொம்ப. எப்படின்னா அவங்க எப்படி சொல்கிறது, எப்படின்னா அம்புட்டும் போய் நம்பாதீங்க. அவங்க சொல்றது எதுவுமே நம்பாதீங்க. அவங்க சொல்றது போய் சொல்லிட்டேன். நான் அழகு தங்கம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது.